பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11th ஜியோகிராஃபி புக்கில் இந்த லெசன் ரொம்ப முக்கியம். இயற்கை பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு. இதில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துலாம். அதாவது மாதிரி பயிற்சி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு பேரிடர் வரப்போகுதுன்னா அதுலேருந்து எப்படி தற்காத்து கொள்வது அப்படின்னு நம்ம பயிற்சி எடுக்கிறது பேர் என்ன அப்படின்னா மாதிரி பயிற்சி. இதில் பாருங்கள், நிலநடுக்கத்துக்குரிய மாதிரி பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருக்காங்கப்பா. குரூப் 1ல் வந்த கொஸ்டின். சரியா? விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள். இது அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கத்துக்கான மாதிரி பயிற்சி. விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள். இதுவே விழு, உருள் அது வந்துச்சுன்னா அது தீ விபத்துக்குரியது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நிலச்சரிவினை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேரிடர் எது அப்படின்னா வெள்ளப்பெருக்கு. ரொம்ப முக்கியம்ப்பா. அதாவது ஒரு இடத்துல நிலச்சரிவு நடக்குதுன்னா அதை தொடர்ந்து ஒரு பேரிடர் கண்டிப்பாக வரும். என்னன்னா வெள்ளப்பெருக்கு. அடுத்து இந்த பாருங்க, புவியீர்ப்பு விசையின் நேரடி தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பேரிடர் எதுன்னு கேட்பாங்க. சரியா? புவியீர்ப்பு விசையின் நேரடி தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பேரிடர் எது அப்படின்னா நிலச்சரிவு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மாவட்டங்கள் எண்ணிக்கை 13ன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருக்கும். இப்போ மயிலாடுதுறை பிரிச்சிட்டாங்க நாகப்பட்டினத்திலிருந்து. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 14 மாவட்டங்கள். அடுத்து வர்தா புயல், அது எந்த ஆண்டு வந்துச்சுன்னா 2016. இதுவும் பாக்ஸில் இருக்கதான். இப்போ ரீசெண்டாக வந்துச்சு பார்த்தீங்களா டித்வா புயல். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. டித்வா புயல் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாச்சு. இதுக்கு பெயரிட்ட நாடு எதுனா ஏமன். சரியா? ஏமன் நாடு தான் இந்த டித்வா புயலுக்கு பெயரிட்டாங்க. அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி எதுனா ஸ்ரீலங்கா தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த டித்வான்ற புயல் எதுக்கு வச்சாங்கன்னா, ஏமன் நாட்டில் சோகாட்ரோ அப்படின்ற ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் உள்ள மிகப்பெரிய காயல், அந்த காயலோட பேர் தான் என்ன அப்படின்னா டித்வா. ஸோ ஏமன் நாடு தான் பெயரிட்டிருக்காங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது இலங்கைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த இலங்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிச்சு. அந்த உதவி பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சாகர் பந்துப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்றது டித்வா புயலில் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரண உதவி வழங்குறதுக்காக மேற்கொள்ளப்பட்டது ஆப்ரேஷன் சாகர் பந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ப்பா. அது ஸ்கூல் புக்கு. இது நம்ம வெளியிட்ட கரண்ட் அஃபேர்ஸ். மேதகுன்ற பேரில் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வெளியிட்டிருந்தோம். விருப்பப்படுறவங்க 20 ரூபீஸ் ஜிபேயில் சென்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 20 ரூபீஸ் ஜிபேயில் சென்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்மளோட ஜிபே வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே தான். நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வாங்கிக்கலாம்ப்பா. நன்றி.